முழுமையான ஒத்துழைப்பு வழங்கி இந்த விழா சிறக்க உதவிய அனைவருக்குமே நன்றி கூறி ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லி, ஏன்னா நிறைய சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க வேண்டி இருக்கிறதுனால நிறைய, அதாவது எப்படி சொல்றது, நிறைய ஆதங்கங்கள் இருக்குது. அதை நிறைய இங்க ஒரே நேரத்தில் கொட்டிட முடியாது. இது பாராட்டு விழா, அதனால ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் முடிச்சுக்கிறேன். முதல்ல நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு முழுமையான மலை மாவட்டம் நீலகிரி மாவட்டம். ஸோ இதுதான் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் பெரும்பாலான இடத்துல சொல்லுவாங்க. இன்னும் கல்வித்துறை சார்ந்து சொல்லும் பொழுது நாம இன்னுமே ஒரு 25 ரேங்க்கு மேலதான் இருக்க முடியுமா, 38 மாவட்டங்கள்ல 30, 29, 28 இப்படிதான் இருக்க முடியுமா அப்படின்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ அதையெல்லாம் நம்ம இங்க நிறைய சேலஞ்சஸ்லாம் இருக்குது. அதை நாம ஒரே வார்த்தையில நம்ம சொல்லிட முடியாது. அதையெல்லாம் சேலஞ்சா எடுத்துக்கிட்டு தலைமை ஆசிரியர் பெருமக்களும் ஆசிரியர் பெருமக்களும் நீங்கள்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதை நான் என்னால் பார்த்து உணர முடியுது. ஏன் அப்படின்னா, நானும் 19 ஆண்டுகளா ஆசிரியர் பணி இருந்தவன். என்னுடைய மனைவி ஆசிரியை, மாமனார் மாமியா அவங்களும் ஹெட்மாஸ்டர் ரிட்டையர்மெண்ட்டு. ஸோ அதனால் கல்வித்துறையில் ஆசிரியர் பணி எவ்வளோ சேலஞ்சு சவால் நிறைந்தது, அதுவும் இப்போ ப்ரெசண்டாக எப்படிங்கிறது நன்கு அறிவேன். ஸோ அதனால் அரசு பள்ளிகளாகட்டும், அரசு உதவி பெறும் பள்ளிகளாகட்டும், ஸோ நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அதை தாண்டி தான் இந்த மலை மாவட்டத்தில் உள்ள இந்த குழந்தைகளுக்காக நாம் அர்ப்பணித்து நம்மளுடைய இந்த தேர்ச்சி விழுக்காட்டை பெற்று தந்திருக்கிறோம். ஸோ அதனால் வந்திருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள், உங்கள் அனைவரையுமே பாராட்டி வாழ்த்தி வணங்குகிறேன். நாம் +2ல் 29வது இடத்துல இருந்து 26வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ 3 இடம் முன்னேறி இருக்கிறோம். ஸோ இருந்தாலுமே ஹானரபிள் எஜுகேஷன் மினிஸ்டர் சொன்னதையும் நான் ஒரு 3 விஷயத்தை பதிவு பண்ணிடுறேன். 3 விஷயம் சொன்னார். ஜூன் 12 எங்களுக்கு CODO மீட்டிங் நடந்தது. அதில் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு 3 புத்தான பாயிண்ட் மட்டும் சொன்னார். நம்பர் 1, பாதுகாப்பான கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் கிடைக்கணும். அந்த குழந்தைங்க சேஃபா ஸ்கூலுக்கு வந்துட்டு படிச்சுட்டு மகிழ்ச்சியா போகணும். நம்பர் 1, அதுலேயே எல்லாமே அடங்கிடுச்சு. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு நாம ஆஸ் எ பேரண்டா, டீச்சரா, கைடா நம்ம எப்படி வேணா ஆக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு குழந்தையும் முக்கியம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால அந்த குழந்தை பெரும்பாலான நேரங்கள் நம்ம கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த குழந்தைக்கு என்ன அப்படிங்கிறத நாம தான் கண்டு உணர்ந்து, உனக்கு என்ன பிரச்சனை, படிக்கிறதுல என்ன பிரச்சனை, வீட்டில் என்ன பிரச்சனை, ஸோ இதை நாம கன்சனா ஒரு கருணையா நாம அந்த குழந்தைகிட்ட அணுகி கேட்கணும். ஸோ அதனால ஒவ்வொரு குழந்தையுமே முக்கியம். தயவு செஞ்சு இதுல ஆசிரியர் பெருமக்கள் நீங்க தான் அந்த குழந்தைங்களை டெய்லி பார்க்குறீங்க. நான் உங்ககிட்ட இதை தான் சொல்ல முடியும், அங்கே சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். அதனால வகுப்பறையில் அந்த குழந்தைங்களோட நீங்க தான் ஒவ்வொரு நாளும் அதிக நேரம் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள மேற்பார்வை செய்யறீங்க. அதனால ஒரு தாய் உள்ளத்தோடு, கருணை உள்ளத்தோடு அந்த குழந்தைங்க கிட்ட என்ன வேணுமோ அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கணும். இது சொன்னார். நம்பர் 2, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அதுலேயே எல்லாமே அடங்கிடுது. இடிக்க வேண்டிய கட்டடமா, காம்பவுண்ட் வால் இடிஞ்சிட்டு இருக்கு, அப்படி சாயரமா இருக்கா, அல்லது அங்கே கட்டடம் எப்படி இருக்கு, டெரஸ் ஏதாவது மேல இருந்து பேந்து விழுகிற மாதிரி இருக்குதா, அந்த இடத்துல குழந்தைய உட்கார வச்சிருக்கிறோமா, இல்லை அடிஷ்னல் நீடு ஏதாவது நமக்கு தேவைப்படுதா, அந்த குழந்தைங்க எஸ்பெஷலி கேர்ள்ஸ் சைடுக்கு அங்கே டாய்லெட்டே இல்லாத இருக்குதா. ஸோ அடிஷ்னல் நீடாகட்டும், இடிக்க வேண்டிய கட்டடமாகட்டும், அதை நீங்க தான் ஸ்கூல் HMனா அவங்களே எல்லாமே பார்க்கணும்னு கிடையாது, முழுமையான பொறுப்புன்னு எடுத்துக்க முடியாது. நீங்க வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அவங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து பாதுகாப்பாக நம்ம என்னென்ன கட்டடங்கள் எப்படி இருக்குதுங்கிறத கலந்து ஆலோசித்து
பள்ளி மேலாண்மை குழு மூலமாக பள்ளியினுடைய வளர்ச்சிக்கும் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கும் நீங்கள்லாம் உறுதுணையாக இருக்கணும், அதை சொன்னார். நம்பர் 3, அந்த காலை, அதாவது பிரைமரி லெவலில் எலிமெண்டரி பார்த்துக்கிறாங்க, காலை சிற்றுண்டி. ஸோ நம்ம ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரியில் இருந்து வந்திருக்கக்கூடியவங்க, தலைமை ஆசிரியர்களாகட்டும் ஆசிரியர்களாகட்டும், மதிய சத்துணவு அந்த குழந்தைங்களுக்கு உண்மையாலுமே அது நல்ல முறையில் கிடைக்குதா, சாம்பிள் வைக்கிறாங்களா, அந்த குழந்தைங்களுக்கு அந்த உப்பு காரம்லாம் சரியா இருந்து அந்த உணவு அதாவது வழங்கப்படுகிறதா, டெய்லி பாருங்க. ஏன் அப்படின்னா அந்த குழந்தை அந்த சாப்பாடு வீட்டில் முடியாம தான் அவங்க செஞ்சு கொடுக்க முடியாம வேலைக்கு போயிடறாங்க, அதை நம்ம இங்க மதிய உணவு சத்துணவு சாப்பிட்றதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இதுல போன வாரம் அதுக்கு முன்னாடி எல்லாம் கூட நிறைய இஷ்யூஸ் வருது, அது நான் எந்த பள்ளியெல்லாம் சொல்லலை. ஸோ நிறைய இப்பெல்லாம் என்ன பண்றாங்க, புகார் எடுத்து அதாவது போட்டோ இல்லைன்னா வாட்ஸ்அப் ஏதாவது பத்திரிகை செய்தி எல்லாமே கொடுக்குறாங்க, டிவி நியூஸ் இந்த மாதிரிலாம் போகுது. ஸோ அதனால ஒவ்வொருத்தரும் அந்த குழந்தைங்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த உணவு சத்துணவு சரியா இருக்குதா, அது வயிறார சாப்பிட்றாங்களா இல்லை கொட்டிடுறாங்களா, போய் பசியோட அந்த குழந்தை எப்படி உட்கார்ந்து படிக்க முடியும். ஸோ அந்த சிந்தனையோட நாமெல்லாம் ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சி படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலை கிடைச்சி வந்திருக்கிறோம். ஸோ அந்த குழந்தைங்க வருங்கால அந்த சந்ததிகள் சரியா சாப்பிட்டு அந்த உட்கார்ந்து நாம சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்களை சந்தோஷமா கவனிக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம உறுதுணையா இருக்கணும். ஸோ உணவு எப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த உணவு சரியா வழங்கப்படுதா அப்படிங்கிறத இந்த 3 விஷயங்களை மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வலியுறுத்தி சொன்னார்கள். ஸோ இதுலயே எல்லாமே அடங்கிடுது. இதெல்லாம் சிறப்பா இருக்கும் பட்சத்தில் அகடமிக் சைடு அந்த குழந்தை நல்ல முறையில் படித்து நல்ல தேர்ச்சியை பெற்று உயர்கல்வியை சென்றடைய முடியும். ஸோ இதுதான் அது. ஸோ அடுத்தது அவர் ரெஸ்பெக்டட் கலெக்டர் மேடம் சொன்னதை ஒரு சில விஷயங்கள். போன டிஆர் மீட்டிங்ல மேடம் வந்து கலெக்டர் கான்ஃபரன்ஸ், கலெக்டர்ஸ் அண்ட் எஸ்பி அவங்களுக்கெல்லாம் மாநாடு நடந்தது, மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் நடந்தது. ஸோ அதில் ஒரு 2-3 விஷயம் சொன்னாங்க. நம்பர் 1, அட்டண்டன்ஸ். நம்ம ஸ்கூலுக்கு போகிறது ஆன் டைமில் கரெக்டாக போயிட்டு கரெக்டான டைம் முடித்த பிறகு ஸ்கூலை விட்டு ரிலீவ் ஆகும். ஸோ நம்மளை நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நமக்கு தெரியாது, நம்ம தானே போகிறோம், யார் பார்த்துட போகிறாங்க, 10:30 11 மணி மோஸ்ட்லி இருக்காது. மலை மாவட்டம் பஸ்ஸை பிடிச்சோ அல்லது 2 வீலர் காரு எப்படியோ போயிட்டு இருக்கிறோம். பட் இருந்தாலும் அந்த டைமுக்கு நாம போயிடணும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே தலைமைச் செயலகத்துக்கு உரிய நேரத்தில் போயிட்டு ரொம்ப நேரம் இருந்துட்டு ஆஃபீஸ் அதில் இருந்து அந்த அவருடைய பணியெல்லாம் செய்து முடிச்சுட்டு வர்றதா நம்ம பத்திரிகை செய்தி பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நமக்கு வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டான டைமுக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் வலியுறுத்தி அவர் ரெஸ்பெக்டட் கலெக்டர் மேடம் சொல்லியிருக்கிறாங்க. உரிய நேரத்துக்கு போங்க, ஏன்னா பப்ளிக் பார்க்குறாங்க நம்ம எந்த நேரத்துக்கு போகிறோம் எந்த நேரத்துக்கு வரோம் எல்லாமே வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதை நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது குழந்தைங்களை வச்சு எந்த விதமான தூய்மை பணிகளை நாம் மேற்கொள்ளக்கூடாது, இது ரொம்ப முக்கியமானது. அதையும் ஃபோட்டோ பிடிச்சி அதெல்லாம் போடுறாங்க, குழந்தைகளை இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க, டாய்லெட் க்ளீன் பண்ண வைக்கிறாங்க, அதாவது பள்ளி வளாகத்தை தூய்மைப்படுத்த சொல்கிறாங்க, இப்படிங்கிற மாதிரி புகார்லாம் வருது. ஸோ இதில் எல்லாமே அதுக்கு உரிய இப்போ மீண்டும் கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க, 500 வரைக்கும் இருந்தால் ஒரு ஸ்வீப்பரு, 500 to 1000 இருந்தால் ஒரு ஸ்வீப்பரு, 1000க்கு மேலே இருந்தால் 3 ஸ்வீப்பர், இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்து அது அரசு முடிவெடுத்து எல்லா பள்ளிகளுக்குமே அந்த பணியாளர் எஸ்எம்சி மூலமாக இந்த மாதிரி நிரப்பப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த புகார் வராமல் தயவு செஞ்சு பார்த்துக்கணும் அப்படிங்கிறத மேடம் வந்து இந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் அந்த ப்ரோக்ராம் பந்தலூர் தாலுக்கில் நடந்தது. ஸோ அப்போ வந்து அன்ஃபார்ச்சுனேட் ஒரு பள்ளிக்கு போகும்பொழுது மாணவர்கள் 4 பேர் தொடப்ப வச்சு நின்றுட்டு, கரெக்டாக இவங்க காரில் விட்டு இறங்குறாங்க, 4 பேர் தொடப்ப வச்சு நின்றுட்டு இருக்கிறாங்க குழந்தைங்க. ஸோ உடனே எனக்கு கால் வருது, ஸோ இப்படி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது கொடுத்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ நாங்கள் எந்த இடத்துலையுமே மாணவர்களை வச்சு நம்ம தூய்மை செய்யக்கூடாதுன்னா சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த புதிய ஆட்சி, ஸோ அவங்க ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போகும்பொழுது அடுத்தடுத்து நிறையா ஃபோட்டோ அது இதுன்னு வீடியோ கிளிப் இந்த மாதிரிலாம் வாட்ஸ்அப்லாம் அனுப்பிடுறாங்க. ஸோ இந்த புகார் அடுத்தது எனக்கு தான் வருது. ஸோ அதனால் அதுலேயும் தயவு செஞ்சு நீங்கள் எல்லாம் கவனம் செலுத்தி நீங்கள் மாணவர்களை இந்த மாதிரி பணிகள்லாம் ஈடுபடுத்தாமல் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கடுத்தது
ஜூலை 30-31 ஸ்டேட்லேருந்து நமக்கு ஒரு டீம் இன்ஸ்பெக்ஷன் வர போகிறாங்க. அது என்னென்னா மெடிக்கல் டீம். நம்ம பள்ளிகளில் மெடிக்கல் சார்ந்து குழந்தைகளுக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி கேட்டால் புரிதலாக தலைமை ஆசிரியர் உட்பட நம்ம சொல்லலாம். அது எந்த மாதிரி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு ஃபோலிக் ஆசிட் அந்த டேப்லெட்லாம் கொடுக்குறாங்க எவரி தேர்ஸ்டே, வியாழக்கிழமையில். ஸோ இதெல்லாம் புரிதலாக அவங்க கேட்டாங்கன்னா சொல்லுங்கள். ஸோ அது எலிமெண்ட்ரி லெவல், ஹை அண்ட் ஹையர் செகண்டரி லெவல். ஸோ அந்த மாதிரி அந்த ப்ளூ கலர் டேப்லெட் நினைக்கிறேன், அதுக்கு ஒரு ஆசிரியர், பொறுப்பாசிரியர்லாம் இருப்பீங்க. அது கவுண்டெல்லாம் கரெக்டாக கேட்டால் நீங்கள் கரெக்டாக சொல்லணும். அடுத்தது டிவார்மிங் டேப்லெட்டு, அந்த அல்ஃபண்டாசோல், குடல் புழு நீக்கம், அது சார்ந்த டேப்லெட்டும் கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு 2 முறை நினைக்கிறேன். பிப்ரவரி, செப்டம்பரா, ஆகஸ்ட், இதில் 2 முறை கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் புரிதெல்லாம் சொல்லுங்கள். இதை எஸ்பெஷலி கலெக்டர் மேடம் தலைமையில் டிடி ஹெல்த்து, ஸோ அவங்க ஏன்னா ஸ்கூலுக்கு தான் அதிகமாக மெடிக்கல் இது பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த டீம் வரும்பொழுது நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன நடக்குதுங்கிறத கேட்டால் அவங்க கிட்ட புரிதலோட சொல்லுங்கன்னு சொன்னதுனால, இந்த வாய்ப்பு கிடைச்சதுனால இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு அடுத்தது ஆர்பிஎஸ்கே, ஸோ அது ஹெல்த் ஸ்கிரீனிங், அதை பற்றி எல்லாமே அது டீம் மெடிக்கல் டீம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது கேட்டாலும் சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது அந்த 8th லெவல்ல இருந்து 12th வரைக்கும் கேர்ள்ஸ்க்கு அந்த மென்ஸ்ட்ரல், அது சார்ந்து ஹைஜீனிக் பற்றி அதுவும் கேட்டால் சொல்ல தெரியணும். புரிதலோட சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் இங்கெல்லாம் இல்லவே இல்லை, இருக்கிறதே நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அடுத்தது அடல்சன்ஸ், அந்த குழந்தைங்களுக்கு கவுன்சிலிங், இது சார்ந்து மெடிக்கல் சார்ந்து என்னென்ன நம்ம பள்ளியில் பண்ணிட்டு இருக்காங்களோ அதை நீங்கள் சொல்லலாம். ஜூலை 30 and 31 அது இந்த மாதிரி டீம் நடக்குது, இதை நீங்கள் சொல்லணும். ஸோ அடுத்தது இப்போ சென்சஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பணியில் ஒரு சிலர் பிடிஸ்லாம் வந்ததும் நிறைய பேர் முறையிட்டாங்க. அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் முழுக்க இது இந்தியா ஃபுல்லாக நடக்குது. கிட்டத்தட்ட 16 நடந்திருக்க வேண்டியது. ஸோ இப்போ அதாவது 21 நடந்திருக்கணும். இப்போ 6 வருஷம் ஆயிடுச்சு, லேட்டாக தான் இது நடத்துகிறாங்க. ஸோ இந்த புள்ளி விவரம் அக்யூரஸியாக இருக்கிறதுக்காக டீச்சர்ஸ் தான் இதை பயன்படுத்தணும்னு சொல்லி நிறையா டீச்சர்ஸை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி ஐடிகேவில் கூட 295 பேர் 10லன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் இந்த பணி ரொம்ப முக்கியமான பணி தான், இதை முடிக்கணும். அடுத்தது நேற்று அவங்க எனக்கு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன், டீச்சர்ஸ் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னது என்னன்னா, செல்ஃப் எனுமரேஷன், அந்த சுய கணக்கெடுப்பு அப்படிங்கிறது சில பேர் பண்ணியிருப்பீங்க. இல்லைனாலுமே இன்னைக்கே கூட டைம் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது கூட ஒரு 10 minutesல அதெல்லாம் முடிச்சிடலாம். அது நீங்களே se.census.gov.in, SE மீன்ஸ் செல்ஃப் எனுமரேஷன், se.census.gov.in. அது சில பேர் பண்ணியிருப்பீங்க, நியர்பை அப்படியே இருந்தால் இன்னைக்கு அதை கூட நீங்கள் முடிக்கலாம். ஏன்னா ரொம்ப மாஸ் யாருன்னா நம்ம தான், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான். நிறைய பேர் இருக்கிறோம், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல கம்மியாக தான் இருக்கிறாங்க. அவங்க முடிச்சுட்டாங்க. இப்போ எங்களுக்கு ஸ்ப்ரெட்ஷீட் போட்டிருக்கிறாங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சிஓ அப்படின்னு போட்டு 19 சிஓன்னு இருக்கு. அதில் மொத்தமாக சிஓ ஆஃபீஸ் ஸ்டாஃபு, அடுத்தது எலிமெண்ட்ரி ஆஃபீஸ் ஸ்டாஃபு, அடுத்தது ப்ரைவேட் டிஓ ஆஃபீஸு, செகண்டரி டிஓ ஆஃபீஸ், இது இல்லாமல் பிஓ ஆஃபீஸ் 4 ஆஃபீஸ் இருக்குது. அதை தாண்டி ஹை அண்ட் ஹையர் செகண்டரி எய்டட் ஸ்கூல்ஸில் எல்லாமே, பிரைமரி ஸ்கூல்ஸ் எல்லாமே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அந்த கவுண்டை நாங்கள் வாங்கி கன்சல்டேட் பண்ணி சிஓ அப்படின்னு போட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ செல்ஃப் எனுமரேஷன் முடிச்சிருக்குங்கிற கவுண்டை நாங்கள் போட முடியும். ஸோ அதனால் தயவு செஞ்சு இதை நம்ம பண்ணித்தான் ஆகணும். இந்த பணி இந்த மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் டீச்சர்ஸ் அது போவாங்க. அதுக்கான ட்ரைனிங்லாம் உங்களுக்கு டீச்சர்ஸுக்கு கொடுத்தாச்சு. ஸோ இதுவும் ரொம்ப டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. இங்கே வந்திருக்கிறனால இந்த வாய்ப்பை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் அதனால் இது இல்லாமல் உங்கள் பேரண்ட், நீங்கள் நம்ம தனியாக இருந்தாலும் பேரண்ட்டுக்கிட்ட சொல்லலாம். அவங்ககிட்ட சொல்லி இதை எப்படி செல்ஃப் எனுமரேஷன் பண்ணலாம், ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லலாம். பண்ணணும்னா டோட்டலாக நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ செல்ஃப் எனுமரேஷன் குயிக்காக முடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம முடிச்சு அந்த சர்வேவில் அவங்க மேடம், கலெக்டர் மேடம் அவங்களுக்கு சிஎஸ் ரிவ்யூலையோ அல்லது வேற அவங்க சென்சஸ் இந்தியா அவங்கக்கிட்ட டேட்டா சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எதுக்கு திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தான் மெம்பர்ஸ் அதிகமான டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ அதனால் இதையும் நீங்கள் தயவு செஞ்சு எல்லாருமே முடிச்சிருங்க. ஸோ இதுதான் நான் சொல்லக்கூடிய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதை தாண்டி எஜுகேஷன் மினிஸ்டர் ஒன்று சொன்னார், அதை ஃபைனலாக சொல்லிட்டு இன்னும் நிறையா பேசுகிறாங்க, சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறது இருக்குது. நம்ம 96, 97 இந்த மாதிரி நான் இப்போ 26வது இடம், 29லேருந்து 26 12th வந்துட்டோம். 10th
அதை நான் சொல்ல மறந்துட்டேன். 26வது இடத்துல இருந்து 10வது இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அதனால இதற்கு காரணமான தலைமை ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளிகள், டிஓ சாரும் வந்திருக்கிறாரு. ஸோ இவங்க எல்லாம் ஒட்டுமொத்த முயற்சியால தான் இந்த 10th பிளேஸ் வந்திருக்கிறோம். ஸோ இது அப்படியே இனி வரும் காலங்களில் இது ஹோல்டு பண்ணணும். இதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். இது 10ல இருந்து திடீர்னு 26 அல்லது 27 அப்படி போனால், ஸோ அப்போ போன வருஷம் அது என்ன நடந்தது, அந்த டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது ஸ்கிரைப் வச்சு எல்லாம் பார்த்து எல்லாம் எழுதி வச்சுட்டாங்களா, இல்லை ஸ்கிரைப் டீச்சரே எழுதிட்டாங்களா, ஸோ அந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் வரும். ஸோ அதுவும் நமக்கு தான் அவப்பெயர். ஏன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் நிறைய பள்ளியில் பார்க்கும் பொழுது யார் வந்தாலும் வரனாலும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த எஃபோர்ட் ஒரு வீணா ஒரு இதாகிடக்கூடாது. ஸோ அதனால அந்த 10th பிளேஸ் அப்படியே ஹோல்டு பண்ணுறோம். 12th 26 வந்திருக்கிறோம். அதை மீண்டும் மேடம், அவர் ரெஸ்பெக்டட் கலெக்டர் மேடம் சொல்றது, ஒரு 15வது இடத்துக்கு போயிருக்க முடியாதா, நம்ம போக முடியாதா, இது எழுதி வைக்கப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட ஒன்றா, 25க்கு மேலதான் இருக்குமா? இப்ப நம்ம 10th அப்படி பண்ணிட்டோம். ஸோ 12th அதே மாதிரி பண்ண போறோம் இந்த ஆண்டு. ஸோ அதற்கான முயற்சிகள், முன்னெடுப்புகள்லாம் செஞ்சுட்டு இருப்பீங்க தலைமை ஆசிரியர் பெருமக்கள். இனி வரும் காலங்களில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் மீட் டேர்ம்ல இருந்து ஸ்டார்ட் ஆனால் அது அப்படியே கண்டினியூவா போயிட்டே இருக்கும். ஸோ அதனால இதற்கு இப்ப ஒன்று நான் முக்கியமாக சொல்லணும். ஓய்வு பெற்ற முன்னாள் முதன்மை கல்வி அலுவலர், வெற்றி பள்ளிகள் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டராக வந்திருக்கிறாரு மிஸ்டர் லட்சுமணன் சார். ஸோ அவர் ஓய்வு பெற்றாலும் எவ்வளவு சுறுசுறுப்பா இந்த வெற்றி பள்ளிகள் நம்ம நீலகிரி மாவட்ட குழந்தைகளுக்கு குன்னூர் மாடல் ஸ்கூல் இல்லாம வெற்றி பள்ளிகள் பிளாக் வைஸா இப்போ 3 இடத்துல நமக்கு நடக்குது. அது ஊட்டி, கூடலூர், அடுத்தது குன்னூர். ஸோ 3 இடத்துல நடக்குது. தலைமையாசிரியர் பெருமக்கள் அந்த குழந்தைகளை அனுப்பி வைக்கிறதுக்கு மானிட்டர் பண்ணுங்க, டீச்சர்ஸ் அனுப்பி வைங்க. அந்த குழந்தைங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்காத அந்த குழந்தைகளுக்கு சரியான கோச்சிங் எல்லாம் கொடுத்து அவர்களும் நல்ல ஹையர் ஸ்டடி போறதுக்கு வாய்ப்பா இருக்கும். ஸோ அதே மாதிரி உயர்கல்வி வழிகாட்டிக்கு முன்னாள் நமது நேர்முக மாவட்ட முதன்மை கல்வி நேர்முக உதவியாளரும் முன்னாள் தலைமை ஆசிரியர் துமனட்டி சார்லாம் அவரும் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அனைத்து விதத்திலையும் நம்ம மாணவ செல்வங்களுக்காக அனைவரும் பாடுபட்டு நீலகிரி மாவட்டத்தை இன்னும் எஜுகேஷன் மினிஸ்டர் சொன்னது, இந்த 96 இந்த 97% எனக்கு பத்தாது, எல்லா குழந்தைகளும் பாஸ் பண்ணணும். அதாவது 100% குழந்தைகள் அரசு பள்ளி மாணவர்களாகட்டும் தனியார் பள்ளி மாணவர்களாகட்டும் 100% தேர்ச்சி இருக்கணும். அவ்வளவு கோடி நம்ம பட்ஜெட்ல அலாட் பண்றோம். இல்லைன்னா எதுனாலும் கேளுங்க, அது இன்ஃப்ரா ஆகட்டும், வேற எந்த ஸ்கீமுக்கு என்ன திட்டங்களுக்கு என்ன வேணுமோ நிதியை நான் ஆனரபிள் சிஎம் கிட்ட கேட்டு நான் துறைக்காக வாங்கி கொடுப்பேன். ஆனா அந்த 3-4% ஃபெயில்ங்கிறத வரும் கல்வி ஆண்டுல 100% அதை தேர்ச்சி பெற வைப்பதற்கு கல்வி அலுவலர்கள், அது சிஓடிஓ எங்களை கேட்டாங்க. நாங்க யாரை கேட்க முடியும்? உங்களை தான் கேட்க முடியும். ஸோ அதனால நீலகிரி மாவட்டம் வரும் கல்வி ஆண்டில் 100% தேர்ச்சி கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய முழுமையான இதே மாதிரியான அர்ப்பணிப்போட நீங்க ஒர்க் பண்ணுனா டெஃபினட்டா வி வில் அச்சீவ் த சென்டம் ரிசல்ட் அப்படிங்கறத கேட்டுக்கிட்டு இந்த ஒரு நல்லதொரு நிகழ்வுக்கு காரணமாக இருந்த அத்தனை பேரையும், இதற்கு உதவியாக இருந்த அனைவரையுமே பாராட்டி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.